வணக்கம். வெல்கம் டு குறிஞ்சிஸ் கிச்சன் வண்டர்ஸ். இன்னைக்கு நான் ஒரு பிட்லா தான் பண்ணி காமிக்க போறேன். பிட்லா அப்படின்ன உடனே பாவக்காய் பிட்லா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுதான் இல்ல. இது முள்ளங்கிய போட்டு பண்ற ஒரு பிட்லா. முள்ளங்கி சன்னா பிட்லா. ரொம்ப டேஸ்டியா இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு 2 ஸ்பூன் தனியா, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கட்டி பெருங்காயம், அப்புறம் இந்த மாதிரி நீட்ட மிளகா 3, குண்டு மிளகா 2, அதுக்கப்புறம் தேங்காய் கொஞ்சம் வச்சுருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். இந்த அளவு வறுத்த உடனே இந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்ந்து ஒன்றா வறுத்துக்கலாம். இந்த அளவு ஆனோன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆனோன்னா நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது தண்ணி விடாமல் நல்லா பொடிக்கிற மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். இந்த கடுகை வெடிச்ச உடனே இந்த முள்ளங்கியை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை போட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் இந்த கொண்டைக்கடலையை வேக வச்சு வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம கருப்பு கொண்டைக்கடலையும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வெள்ளை கொண்டைக்கடலை போட்டு பண்ணுறேன். இந்த மாதிரியும் பண்ணேன். இது ஏற்கனவே குக்கரில் வேக வச்சது. ஸோ நைட்டு ஊற வச்சு காலையில் குக்கரில் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நான் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ இது கொஞ்சம் 2 மினிட்ஸ் ஆகும். இந்த புளி தண்ணி இதில் ஊற்றிடலாம். இந்த முள்ளங்கி இந்த புளி தண்ணியிலேயே நல்லா வேகணும். இப்போ நம்ம இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த முள்ளங்கி இந்த புளி தண்ணியில் நல்லா வேகட்டும். இது ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். நல்லா இதை க்ளோஸ் பண்ணி வைக்கிறேன். இதில் முள்ளங்கி தான் வேகணும், கொண்டைக்கடலை ஏற்கனவே வெந்தது தான். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த அரைச்சதையும் போட்டுடலாம். இதை அரைச்சி வந்திருக்கேன். இதை நம்ம வறுத்ததெல்லாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிருக்கேன். ஸோ இதில் போட்டுடலாம். இந்த மிக்சியில் இருக்கிறதையும் இப்போ போட்டாச்சு. ஸோ இது நல்லா கொதிக்கட்டு இருக்கும். நம்ம போட்டிருக்கிற இந்த உப்பு காரம் இதெல்லாம் இந்த முள்ளங்கியில் சன்னாலெல்லாம் ஏறணும். ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ நான் துவரம்பருப்பு ஏற்கனவே வேக வச்சு வச்சுருக்கேன். ஸோ 2 கரண்டி துவரம்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன். அது இதில் போட்டுடலாம். இந்த பெட்டில் நல்லா எடுத்து நல்லா கொதிச்சு எடுத்து கொஞ்சமாக வெல்லமும் போட்டுக்கிறேன். இதில் இது ஆப்ஷனல், வேணும்னா நம்ம இதை சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இதை எடுத்து வச்சுட்டோம். நம்ம ஒரு கடாயில் தேங்காவை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம கடுகை போட்டுட்டோம். நல்லா உளுத்தம்பருப்பு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். ஸோ தேங்காவும் கருவேப்பிலையும் இதில் போட்டுடலாம். இந்த பிட்லாக்கு டேஸ்ட்டே இந்த தேங்காயோடைய வறுத்து போடும்போது தான் நல்லாயிருக்கும். நல்லா தேங்காவை நல்லா நம்ம ப்ரௌனாகி வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிட்லாவில் போட்டுக்கலாம். ஸோ இந்த பிட்லா பாருங்கள், இப்போ நல்லா எடுத்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் எடுத்து வைக்கணும். கொஞ்சம் இது திக்காக இருக்கணும். நம்ம சாம்பார் மாதிரி இருக்கக்கூடாது. அதை விட இது கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதே மாதிரி நம்ம தேங்காவை நல்லா வறுத்து இதில் போட்டுடணும். அதுதான் இதோட டேஸ்ட்டியே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுப்போம். இந்த அளவு தேங்காவை நல்லா வறுத்துட்டா போகும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம இந்த பிட்லாவில் போட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட பிட்லா ஆகிடுது. இந்த முள்ளங்கி பிட்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது நல்லா அந்த தேங்காவை இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த தேங்காய் போட்டோன்னே இன்னும் திக்காகிடும். டைம் ஆகாக இன்னும் நல்லாவே திக்காகிடும். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரைஸில் போட்டு நம்ம பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா சூடாக சாத்தை போட்டு கொஞ்சமாக நெய்யை ஊற்றி இந்த பிட்லாவை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த முள்ளங்கி சன்னா பிட்லாவை டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ நல்லா ரைஸில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏதோ முன்னாடி புக்கில் கூட படிச்சிருக்கேன், நான் முள்ளங்கியை சாப்பிட்டா ரொம்ப யங்காக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நிறைய முள்ளங்கியை சேர்த்துக்கிறது நல்லது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபீஸும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
தேங்க்யூ.